அண்ணே ஃபாரஸ்ட் காடு வர்றாரு. கும்பிடுறாமுங்க. சும்மா சொல்லக்கூடாதுடா. ஆட்டை நல்லா குழு குழுன்னு தான் வளர்த்துருக்கீங்க. நான் ஒத்துட்டு போறேன். ஐயா ஐயா எதுக்கு ஆட்டை வைக்கிறீங்க? வாராங்க. இன்னைக்கு ஆபீசர் அடிவாரத்துல வந்து கேம்ப் போட்டிருக்காரு. அவருக்கு ஆடு அடிச்சு விருந்து வைக்கணும். அன்னைக்கு ஆபீசர் வந்திருக்காருன்னு சொல்லி கோழியை முடிச்சிட்டு போறீங்களே. ஏலே, அன்னைக்கு வந்தவரு சின்ன ஆபீசரு, இவரு பெரிய ஆபீசரு. அப்போ சின்ன ஆபீசரை அடிச்சு பெரிய ஆபீசருக்கு விருந்து வைங்களா? ஏலே உள்ளமேத்திரிய ஓங்கி அடிச்ச தலை வயிற்றுக்குள்ள போயிடுங்க. ஆமா. ஐயோ நான் கொடுக்க மாட்டேங்க. நீங்க ஆட்டை விட்டுட்டு போயிருக்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயா ஐயா தயவு பண்ணுங்க ஐயா. ஏலே ஏ சீனா, அறிவு கிட்ட பேசாதற. ஆபீசருக்கு ஆடு கொடுத்தா அவர் நல்லது செய்வாரு. மலைஜாதி ஜனங்களுக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி வசதி பண்ணி கொடுப்பாரு. கிழிச்சால ஆடு ஒரு பரிபாடு தான் மிச்சம், வேற ஒன்னையும் காணும். வேண்டா எல்லாம் எதுத்தா பேசுறீங்க? உங்களை என்ன பர்மிஷன் கேட்கறது? நானே ஓட்டிக்கிட்டு போறேன். ஏங்க இந்த அப்பாவி சனங்களை இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். எல்லா ராசு போயல நீ ரொம்ப விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. எங்களுக்கு இடைஞ்சல் பண்றதே உனக்கு தொழிலா போச்சு. உன்னை தொலைச்சு கட்டுனாத்தான் எங்களுக்கு நிம்மதி. யாராவுகள்லாம் டவுன்ல இருந்து வந்திருக்காங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல சார். இதோ இந்த அம்மாவை மாவட்ட கலெக்டரா போஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் அவங்களுடைய பிஏ. இந்த ஏரியாக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சும்மா சுத்தி பார்த்துட்டு போகலாம்னு வந்திருக்கோம். வணக்கம் அம்மா. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்? அவென்யூ டிபார்ட்மெண்ட் சீஃப். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். எந்த அதிகாரி கேம்ப் போட்டிருக்காரு? ஆர்டிஓ வர்றதா ஆர்ஐ சொன்னாரு. மேடம் நானா இவங்கிட்ட ஆடு கேட்கல, ஆபீசர் சொல்லித்தான் வந்தேன். இந்த ஆட்டுக்கெல்லாம் பணம் கொடுப்பீங்களா? டைவல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். என்னது? சொல்லுங்கய்யா. அது வேற ஒண்ணும் இல்ல மேடம், ட்ரைபல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட். அவ்வளவு அழகா சொல்றாரு இவர். அதேதாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆடு கொடுக்கிற போத தேவைப்பட்ட ஆபீசர்களுக்கு ஒரு ஆடு கொடுக்கணுங்கிறது பழக்கமுங்க. அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஆடு வாங்கிட்டு போவீங்களா? ஐயா நான் ஆடு வாங்குறது இல்லைங்க, அப்பப்ப வந்து கோழி தான் வாங்கிட்டு போறேன். ஐயோ இல்லைங்க, ஆடு கோழி மாடு எல்லாத்தையுமே பத்திட்டு போயிடுறாங்க. படுபாவி பாருங்க. ஐயோ பொய் சொல்றானுங்க மேடம். நான் அப்படி எல்லாம் இல்ல, வாய் உளறி நான் வர்றேன் மேடம். அம்மா என்கிட்ட இருந்ததே ஒரு ஆடு, அதையும் பத்திட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அம்மா நீங்க நல்லா இருக்கணும். என்ன அது? எழுந்துரு, முதல்ல எழுந்துரு. என்னம்மா இது? இதுதான்ப்பா இங்க உள்ள நிலைமை.